வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஹிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். இந்த புதுமையான நிகழ்ச்சியில நிறைய கதை சொல்லி அத்தை மாமாலாம் கதை சொல்ல நம்ம கூட இணையறாங்க. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல கதை சொல்லி சி சரிதாஜோ அவர்கள் இணைகிறார். சோ வாங்க குட்டீஸ், கதை கேட்கலாம். என்ன குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சரிதாத்தை உங்களுக்காக ரொம்ப ரொம்ப அழகான கதை கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், உங்களோட இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை டாக்டர் யானை குட்டீஸ் சுட்டீஸ் நிகழ்ச்சிக்காக. ஸோ இந்த கதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த கதையை எழுதியவர் குட்டி சச்சின். இவங்க 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இந்த கதை எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கனவுக்குள் ஒரு கண்ணாமூச்சி. இந்த புத்தகத்தில் இருக்கிற கதையை பெரும்பாலும் சொன்னவங்க சச்சின், அதை எழுதினவங்க சரிதாஜோ. ஆமாம் குட்டீஸ், நான் தான். ஸோ அந்த கதைக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு பெரிய காட்டில் ஒரு புல்லும் ஆலமரமும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த புல் காட்டில் இருந்த மான் வந்த உடனேயும் ஐயோ இது என்ன சாப்பிட்ருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த புல் எல்லாத்தையும் அந்த மான் டப்ப 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 மேய்ஞ்சிட்டு போயிடுச்சான். அந்த நேரம் பார்த்து ஆலமரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஐயோ நம்மளோட ஃப்ரெண்டு சாப்பிட்றாங்களே அப்படின்னு கத்துச்சா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஏ புல்லு ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்டுச்சா ஆலமரம். ஆனால் அந்த புல்லு பதிலே பேசலையா. உடனே ஆலமரம் என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருச்சான். இதை அந்த மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்த கழுகு ஏன் ஆலமரமே நீ அழுவுற அப்படின்னு கேட்டுச்சான். நானும் இந்த கீழே இருக்கிற இந்த புல்லும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இங்கே வந்த மானு என்னோட ஃப்ரெண்டை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ என்னோட புல்லு ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டானோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். சரி அழுவாத, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருக்கிறான். அவன் ரொம்ப நல்ல டாக்டர். நான் அவனை கூட்டிகிட்டு வந்து உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு வேகமாக பறந்து போயிடுச்சான். பறந்து போன அந்த கழுகு தன்னோட ஃப்ரெண்டான யானைக்கிட்ட போய் ஆலமரம் அழுவுது அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு அங்கே வந்த யானை ஆலமரமே நீ ஏன் அழுவுற? உன்னோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுச்சான். என்னோட உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு செத்து போயிட்டானோன்னு தோணுது, அதுதான் அழுகையா வருது அப்படின்னு சொல்லிச்சான். யாரு உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு யானை கேட்டுச்சான். அதோ அந்த புல்லு தான். உடனே யானை கீழே குனிஞ்சு பார்த்து உன் ஃப்ரெண்டு ஒன்றும் சாகலை, நான் உன் ஃப்ரெண்டை திருப்பி தந்துடுவேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிச்சான். இல்லாத ஃப்ரெண்டை நீ எப்படி தருவ அப்படின்னு ஆலமரம் கேட்டுச்சான். உன் ஃப்ரெண்டு உயிரோட கொண்டு வந்து தருவேன், உன் ஃப்ரெண்டை கொண்டு வந்து தர்ற அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் ஆகும். ஏன் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிச்சான். நீ என்ன மந்திரம் கிந்திரம் போட்டுருவையோ அப்படின்னு கேட்டுச்சான் ஆலமரம். நான் ஒரு டாக்டர், நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறேன், அதை நம்பு, எதிர்கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிச்சான் யானை. பேச மாட்டேன், என் ஃப்ரெண்டை எப்படியாவது கொண்டு வந்துரு, என் ஃப்ரெண்டை கொண்டு வந்துட்டேன்னா போதும், நான் அது வரைக்கும் பேசவே மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறத நிறுத்திக்குச்சான் யானை. இல்லை ஆலமரம். யானை உடனே போய் பக்கத்தில் இருக்கிற குளத்துலேருந்து தண்ணியை தும்பிக்கையால் உறிஞ்சி கொண்டு வந்து புல் இருக்கிற இடத்துல ஊதிச்சான். ஆலமரம் அதை பார்த்துட்டே இருந்துச்சான். இப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் ஆயிடுச்சான். தினமும் ஆலமரம் புல்லு ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் புல்லு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சின்ன மொனகல் சத்தம் கேட்டுக்குச்சான். ஆலமர ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டுச்சான். ஐயா என் ஃப்ரெண்டு வந்துட்டா, ஏன் நீ பழிச்சுக்கிட்ட, திரும்பவும் வந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆலமரம் சந்தோஷத்தில் கத்துச்சான். அதுக்கப்புறம் புல்லும் மரமும் பழையபடி தினமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். கதையா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆலமரம்
டாக்டர் யானைக்கும் கழுகுக்கும் நன்றி சொல்லிச்சான். நீங்கள் தினமும் தண்ணி ஊற்றி என் ஃப்ரெண்டை பிழைக்க வச்சிட்டீங்க டாக்டர். அதனால உங்களுக்கு தேவைப்படும் போது என்னோட கிளைகளை ஒடிச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிச்சான். டாக்டர் யானை தனக்கு பசிக்கும் போதெல்லாம் வந்து அந்த மரத்தில் இருக்கிற கிளையை டபக்கு டபக்குன்னு ஒடிச்சு சாப்பிட்டுதான். அப்போது டாக்டரும் யானையும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். இல்லை டாக்டர் யானையும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். 4 பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களாம். டாக்டர் யானை, கழுகு, அதுக்கப்புறம் யார் ஆலமரமும் புல்லும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இதோட கதை முடிஞ்சு போச்சா. திரும்பவும் அடுத்த கதையோடு வர்ற. இந்த கதையை எழுதினவங்க யாரு? சச்சின். இந்த புத்தகம் கனவுக்குள்ள ஒரு கண்ணாமூச்சி. இந்த புத்தகத்தை சுவடு பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்குது. சரி குட்டீஸ், அடுத்த கதையோட வர்ற. பாய். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல சரிதாஜோ அவர்கள் பகிர்ந்த கதையை கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம்.